என்னக்கா முடியலையா? ஐயோ, காலையில வந்து ஸ்வீட் கோமா கொண்டு போனேன். இப்போ வந்து வெஜிடேரியன் தமிழ் தெலுங்கு ரைஸ் கோமாக்கும் தோசை கோமாக்கும் கொண்டு போயிட்டேன். ஏன்னா முடியலைப்பா, உண்மையாக டயர்ட் ஆகிட்டேன். இன்னும் என்ன இருக்கு? டெசர்ட் சாப்பிடலாம். அம்மா ஸ்வீட். ஐயோ, ஒரு வாரம் மெதுவா வாரனா? ஓகே மை லவ்லிஸ். இப்போ தம்பி கடைசி ஆரம்பித்ததும் ஸ்வீட்டில் முடிக்கிறதும் ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டாரு. ஸோ இன்னொரு ஸ்வீட் கடைக்கு போய் முடிப்போம். வயிறு ரொம்ப டொம்முன்னு இருக்குது. ஆனால் தம்பி தங்கச்சி இந்த ஆசைகளை நிறைவேற்றாத அக்கா ஒரு அக்காவா, அது வந்து நியாயமான ஆசை. ஸோ வாங்க போய் முடிச்சு வைக்கலாம். சரி அக்கா, எது நடக்குது? என்ன நடக்கல, வயத்துக்குள்ள எல்லாமே நடக்குது. இது என்ன ஷாப்? இருக்கு பேர் என்ன? கஸ்பா. என்ன இது மெயினா? என்ன டெசர்ட்ஸ்? காலையிலேயே டிஷர்ட்டு, போகிறதுக்கு முதல்ல டிஷர்ட்டு, வாயில் சும்மா அப்படி இருக்குது. சரி என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முடிச்சிடுவோமா? கோகனட் ஐஸ்கிரீம். இது தம்பிடையாது, டேஸ்ட் மட்டும்தான் நான் பார்க்க போகிறேன். எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். இவ்வளோ வயிறு முட்டை இருந்தாலும் நல்லதாக தான் நல்லா இருக்குன்னு தானே சொல்ல முடியும். என்ன தம்பி இது? ஐஸ் கேரமல் லாட்டே. கோல்டு காஃபியை கொடுத்து அக்காவை கூல் பண்ணுறாங்க. அவர் பெரிய சிரிப்பெல்லாம் காட்டுறாரு. குடிப்போமா? குடிச்சிட்டு இருக்கும் போதே அவர் கட் பண்ணிட்டாரு வீடியோவை. திருப்பி குடிச்சு காட்டுறேன். திருப்பி மூட்டாத. நல்லா இருக்குது கோல்ட் காஃபி. ஆனால் வயிறு முட்டை ஆயிடுச்சு. ஸோ இதை காருக்கு எடுத்துகிட்டு போவோம். மிச்சது என்னுடைய கணவர் வெயிட் பண்ணுறாரு ஒர்க்கில், அவரை கொண்டு போய் கொடுத்துருவோம். இனி முடியாது. மை லவ்லிஸ் எங்கள் கூட சேர்ந்து வந்து என்ஜாய் பண்ணிங்க. மிக்க நன்றிகள். அண்ட் இப்படியெல்லாம் வெளியே போயிட்டு சாப்பிட்றது எல்லாமே நிறைய சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் டேஸ்ட் தான் பார்ப்பேன். அதனால் என்னால் ஃபுட் டைம் என்ஜாய் பண்ண முடியுது. ஓரளவுக்கு என்னுடைய உடம்பையும் ஹெல்த்தியாக வச்சுருக்க முடியுது. கொஞ்சம் பப்ளி தான், ஆனாலும் ஹெல்த்தியாக இருக்கிறேன். ஸோ எஸ், டேக் கேர். ஹாப்பி சண்டே. டேக் கேர்.